வணக்கம் நேயர்களே, இது உங்கள் ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இந்த நிகழ்ச்சி எதுக்காக அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ ஹெல்த் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம், அது டாக்டர் வச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜூம்பா செக்மெண்ட்ஸ், அதாவது ஜிம்முக்கு போகாமலேயே வந்துட்டு வீட்டில் இருந்தபடி எப்படி வந்து டான்ஸ் பண்ணிக்கிட்டே நம்ம ஃபிட்னஸாக இருக்கிறது அப்படிங்கிறத பற்றி நான் ஒரு செக்மெண்ட். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் ரொம்ப ஆசைப்படுற ஒரு விஷயம் பியூட்டி. அதுக்காகவே ஒரு ஸ்பெஷல் செக்மெண்ட், பியூட்டி செக்மெண்ட். ஒவ்வொரு செக்மெண்ட்டும் டிஃப்ரெண்டான செக்மெண்ட், ஆனால் எல்லாமே நம்ம ஒரு அழகான ஒரு விஷயத்துக்காக தான் இந்த மூணுமே அடங்கும். அதுதான் நம்ம ஷோ ஆரோக்கியமே அழகு. அண்ட் நம்ம செக்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஹெல்த் செக்மெண்ட். ஹெல்த் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் நம்ம லைஃப்பில். ஹெல்த்து நல்லா இருந்தால் மட்டுமே நம்ம எல்லா விஷயங்களும் சரியான நேரத்தில் சரியாக செய்ய முடியும். ஒரு நாள் நம்மளுக்கு ஃபீவர் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இல்லை உடம்புல இது ஒரு குறைபாடு வந்துருச்சு அப்படின்னாலே நம்மளால் வந்து ஒரு எப்படி சொல்றது, நம்ம ஒரு ஹாப்பியாக இருக்க முடியாது, ரொம்ப டென்ஷனாக இருக்கும், ஸ்ட்ரெஸ்டாக இருக்கும், வேலை செய்ய முடியாது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஏற்படுது. ஸோ அந்த விஷயங்கள் எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் நீங்கள் பார்த்தே ஆகணும். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இது ஐபிசி தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இன்னைக்கு நிகழ்ச்சியில காத்துட்டு இருக்கு வழக்கம் போல ஹெல்த் செக்மெண்ட். ஹெல்த் செக்மெண்ட் ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். ஏன்னா ஹெல்த் நல்லா இருந்தா மட்டும்தான் மற்ற எல்லா விஷயங்களும் நம்ம சரியான நேரத்துல சரியா செய்ய முடியும். வாங்க ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல இன்னைக்கு டாக்டர் விசாலாட்சி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக சொல்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, பார்க்கலாம். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் யோகா. இப்போ உள்ள காலகட்டங்களில் யோகாவோட விழிப்புணர்வு ரொம்ப நிறைய இருந்துகிட்ருக்கு. வர ஜூன் 21 அகில இந்திய யோகா தினமாக கொண்டாட போகிறோம். ஸோ பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக யோகா என்ற அறிவியல் இந்தியர்களால் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கு ஒரு சிறப்பான அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம 2வது செலிப்ரேஷனுக்கு யோகா டேக்கு வந்துட்டோம். ஸோ இந்த நேரத்தில் பல பேர், பல ஆயிரம் மக்களுக்கு யோகா என்றால் என்ன என்பது தெரிந்திருந்தாலும் ஒரு சில வார்த்தைகள் உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக நான் வந்திருக்கேன். யோகா என்றால் என்ன, அதனுடைய தந்தை யார், அதனுடைய பதிப்புகள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். யோகா என்பது மகரிஷி பதஞ்சலி அவர்களால் சூத்திர வடிவங்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு முக்கிய பொக்கிஷம்னு சொல்லலாம். இந்த யோகா அப்படிங்கிறது பல வருஷங்களுக்கு முன்னாடி செஞ்சுருந்தாலும் பலவிதமான அனுபவங்களோட மக்கள்கிட்ட போய் சேர்ந்துருக்குங்க. முதல்லலாம் வந்து இந்த யோகா பயிற்சிங்கிறது ஒரு குரு சிஷ்யன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஒரு குரு கிட்ட வந்து பல சிஷ்யர்கள் கற்றுட்டு போயிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அது நூல் வடிவமாக பெயர்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இப்போது டிவி, மீடியா, பேப்பர் அப்படின்னு சொல்லி யோகா கிளாஸஸ், ஈவன் நமக்கு வீட்டிலே வந்து கூட யோகா கிளாஸ்லாம் எடுக்கிறாங்க. அவ்வளோ தூரத்துக்கு இதோட விழிப்புணர்வு வந்திருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஸோ யோகாங்கிறது சித்த விருதி நிரோதகா அப்படின்னு சொல்லுவாங்க. யோகா வந்து யூஜுங்கிற ஒரு சமஸ்கிருத வார்த்தையிலேருந்து உருவானது. உங்களுடைய உடலையும் மனதையும் இணைக்கும் ஒரு அறிவியல் தான் யோகா அறிவியல். இதை பற்றி நிறைய ரிசர்ச் டாக்டர்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய ரிசர்ச் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. இன்றைக்கி உள்ள மாடர்ன் லைஃப்பில் நமக்குள்ள பல ஸ்ட்ரெஸ்ஸுகளுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்வாக யோகா அமையக்கூடும். அதற்கான ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நம்மளுடைய சக்ஸஸிவ் பாத்வேக்கு நம்ம போகணும்னா யோகா நம்மளோட வாழ்க்கையோட ஒரு அங்கமாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதை நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கணும். அட்லீஸ்ட் நம்ம இதுவரையிலும் யோகாவை ஒரு பார்ட்டாக கொண்டு வரலேனாலும் இந்த 21வது ஜூன் 21 இன்டர்நேஷ்னல் யோகா டேலேருந்து நீங்கள் யோகாவையும் ஒரு அங்கமாக உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் இணைச்சிக்க பாருங்கள். ஸோ யோகா ஆசனாஸ் மட்டும் கிடையாதுங்க. மூச்சு பயிற்சி இருக்குது, முத்ராஸ் இருக்குது, பந்தாஸ் இருக்குது. நம்ம உடம்புல உள்ள பல நாடிகள் வந்து ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு மூச்சு பயிற்சி எவ்வளோ உதவியாக இருக்குது, நம்மளுடைய ஆசனாஸ் பாடி கண்ட்ரோலை எப்படி பண்ணுது, இது எல்லாமே ஒரு கூட்டு அறிவியல் தான் யோகா சயின்ஸ். ஸோ நம்ம தலைகீழ நிற்கிறது தான் யோகா, ஒரு 5 நிமிஷம் மூச்சை அடக்கி இருக்கிறது ஒரு சேலஞ்ச் தான் யோகா அப்படின்னு கிடையாது. உங்களுடைய எமோஷ்னல் லெவலையும் கண்ட்ரோல் பண்ணி ஒரு சீரான வாழ்க்கை அமைப்பு தான் யோகா அறிவியல். மகரிஷி பதஞ்சலி அவர்கள் வந்து நமக்கு சூத்திர வடிவங்களில் கொடுத்த
சூத்திரங்களோட எண்ணிக்கை வந்து 196ங்க. அதோட 2வது சூத்திரங்களை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், யோக சித்த விருத்தி நிரோதகா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஆசனாஸ். ஆசனாஸ்னா ஸ்திரம் சுகம் ஆசனம். ஸ்திரம்னா ஸ்டெடியாக இருக்கிறது, சுகம்னா ஹாப்பினஸ். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு செயல்கள்லையும் உங்களுக்கு பேலன்ஸ் இருக்கணும், ஸ்டெபிலிட்டி இருக்கணும், உங்களுக்கு அன்பாகவும் கனிவாகவும் சந்தோஷமாக செய்கிற ஒரு விஷயந்தான் வந்து ஜெயிக்கிற விஷயமா இருக்கும். அதை கற்றுக் கொடுக்கறது தான் யோகா அறிவியல். ஸோ நம்ம ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறோம்னா அதில் உள்ள பதட்டத்தை எடுத்து ஹாப்பியாக ஸ்திரமாக சுகமாக நம்ம ட்ராவல் பண்ணணும். ஸோ யோகா எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னு எதுவும் குறிப்பிட்ட நேரங்கள் இருக்குதா, எவ்வளோ வருஷங்கள் பண்ணலாம் அப்படின்னு பல கேள்விகள் நம்மக்கிட்ட இருக்கும். யோகா வந்து அனைத்து ஏஜ் குரூப்பும் பண்ணலாம். 6லிருந்து 60 வரை கூட பண்ணலாம், ஈவன் 80 வயசில் உள்ளவங்க கூட பண்ணலாம். இந்த யோகா அறிவியல் வந்து பல நாடுகளுக்கு வந்து சுவாமி விவேகானந்தா அவர்கள், BKS ஐயங்கார் அவர்கள் எடுத்து சென்றிருக்காங்க. இன்னைக்கு வெஸ்டர்ன் கல்ச்சரில் இருக்கிற யோகா அவேர்னஸ் இன்னும் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மளுடைய சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து நம்மளுடைய யோகா ஸ்கிரிப்சர்ஸ், அதனுடைய கல்வெட்டுகள் நிறைய பதிக்கப்பட்டிருக்கு. அதனுடைய பயன்பாடுகளை நம்ம வந்து ஒரு இந்தியர்களாக இருந்து பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா, நம்மளும் இதை நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு அங்கமாக சேர்த்துக்கணும். அந்த யோகா வந்து மூச்சு பயிற்சி, முத்ரா, அதை பற்றிலாம் நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முத்ரா முதல்ல நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ண ஒரு முத்ரா வந்து சின் முத்ரா. நம்ம எந்த புத்தர் கோயிலுக்கு போனாலும், ஜெயினிசம் டெம்பிளுக்கு போனாலும், எந்த வகையான கோவில்களுக்கு போனாலும் நமக்கு வந்து சின் முத்ரா கையில் வச்சுருப்பாங்க. இந்த சின் முத்ராவோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த விரல் வந்து ஆள்காட்டி விரல் வந்து நம்ம வந்து மற்றவங்களை திட்டுறதுக்கோ இல்லை ஆளுமைப்படுத்துறதுக்கோ பயன்படக்கூடிய விரல் தான் ஆள்காட்டி விரல். அந்த ஆள்காட்டி விரலை மடக்கி வைக்கிறதுனால உங்களுடைய எமோஷ்னல், உங்களுடைய ஆதிக்கத்தன்மையை நீங்கள் அடக்கி வைக்கிறதாக இது வந்து அர்த்தம் பொருள்படும். ஸோ நம்மளோட எமோஷ்னல் லெவல் சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, அதை சீர்நிலை பார்த்து அதை ஒரு நிலையோடு நம்ம எடுத்துக்கிற அந்த மனப்பான்மையை பெருக்கிறது தான் யோகா அறிவியல். நம்ம இப்போ சின்முத்ராவை பற்றி பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா பிரணமாசன். பிரணமாசன்னா நம்ம வந்து எல்லாரையும் வரவேற்கிற அந்த ஆசனம் தான் பிரணமாசன். எல்லாரையும் நம்ம வீட்டுக்கு வந்தால் வணக்கம்னு சொல்லி கூப்பிட்றோம். இந்த வணக்கத்தோட அர்த்தம் தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ அதுக்கு ஒரு உதாரணத்தோட எடுத்துக்காட்டோட நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு நெருப்பில் போய் நம்ம கையை வைக்கிறோம்னா, ஐயோ நெருப்பு சூடு அப்படின்னு சொல்லி நம்ம கையை எடுத்துடுறோம். அது எதனால, அது ஏன் ஒரு நொடி பொழுதில் நடக்குது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய விரல் நுனிகளில் வந்து சென்சிபிள் ஃபைபர்ஸ்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம நெருப்பை பார்த்தோன்னே ஒரு நொடி பொழுதிலே பிரெயினுக்கு வந்து இம்பல்ஸ் அனுப்பிடுதுங்க. அனுப்பி நீங்கள் சீக்கிரமாக வந்து இந்த கையை எடுத்துருங்க, நீங்கள் ஃபயரில் வைக்கிறீங்க கைன்னு சொல்லுது. அதுபோல் இந்த பிரணமாசன் என்ன பண்ணுதுன்னா, உங்களுடைய பிரெயினோட செயலாக்கத்தை அதிகப்படுத்த நிறைய கிரியேட்டிவிட்டியை உங்களுக்கு கொடுக்குது. அதனால தான் நீங்கள் வந்து கோவிலுக்கோ இல்லை நிறைய தியான இடத்துக்கு போனாலோ பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு இந்த பிரணமாசனில் கிடைக்குதுங்க. இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம். வெல்கம் பேக் டு ஷோ. இது உங்கள் IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு வெல்னஸ் ஷோ. இந்த செக்மெண்ட் பியூட்டி செக்மெண்ட். பியூட்டி அப்படின்னே வந்து எல்லார் முகத்துலையும் பார்த்தீங்கன்னா அப்படின்னு பல்லுலாம் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆமாம், பியூட்டி அப்படிங்கிறது ஒரு நம்மளுக்கு முக்கியமான விஷயம். பியூட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்கின், ஹேர், அதுக்கப்புறம் நம்ம எப்படி சொல்கிறது, எல்லாமே நம்மளோட உடம்போட ஃபிட்னஸ், எல்லாமே நம்ம ஹெல்த், இதெல்லாம் சேர்ந்தால் மட்டுமே பியூட்டியாக இருப்போம். ஏன்னா நம்ம எவ்வளோத்துக்கு ஆரோக்கியமாக இருக்குமோ அவ்வளோத்துக்கு வந்து அழகாக இருப்போம்னு வந்து பெரியவங்க சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரூட்ஸு, இந்த வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் கரெக்டாக சாப்பிட்டோம், டெய்லி இது சாப்பிட்டா இது நல்ல கெயின் இருக்குது அப்படின்னு வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த செக்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா பியூட்டி செக்மெண்ட், வீட்டில் இருந்தபடி சிம்பிளான மேக்கப்ஸ், சிம்பிளான விஷயங்களை வச்சு நம்ம முகத்தை எப்படிலாம் அழகுபடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்காக இன்னைக்கு வசுந்தரா மேம் வந்திருக்காங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். IBC தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஆரோக்கியமே அழகு நிகழ்ச்சியில் பியூட்டி செக்மெண்ட்டில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சேஃபாக எப்படி ப்ளீச் செஞ்சுக்கலான்னு. ப்ளீச்னாலே எல்லாருக்கும் பயம்தான். ஆனால் இந்த ப்ளீச்சில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. எப்படி செய்கிறோன்றதை பாருங்கள். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறவங்க யாமினி.
யாமினியோட ஃபேஸ் வந்து இப்போ கொஞ்சம் டேன் ஆயிருக்கு. ஏன்னா வெயிலில் போகிறதுனால அவங்க முன்னாடி இருந்த கலரை விட அவங்க இப்போ கொஞ்சம் டார்க்கர் ஆயிருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணலாம்? ஏன்னா அவங்களுடைய ஏஜ் வந்து ரொம்ப கம்மி, அவங்களுக்கு ஹார்ட்லி இந்த 15 இயர்ஸ் ஆகுது. இந்த ஏஜில் அவங்களுக்கு கெமிக்கலாக எதுவும் செய்ய முடியாது. ஹெர்பலாக என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்குறோம். இதில் அவங்களுக்கு மில்க் ப்ரோட்டீன் ப்ளீச் யூஸ் பண்ண போகிறோம். யூஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்கின்னுடைய டேனை ரிமூவ் பண்ண போகிறோம். நார்மலாகவே காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இல்லைன்னா வந்து ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு போகிற அந்த ஏஜில் வந்து ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். ஏன்னா அது என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ்னால், சம்டைம்ஸ் நோஸ் மேலெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஃபுல் ஃபேஸ்லேயே வந்து சில பேருக்கு ரொம்ப ஆயிலியாக இருக்கும். பிம்பிள்ஸ் அதிகமாக வரும். நிறையா டைப்ஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸ், சிலருக்கு ரொம்ப ட்ரை ஆகும், சிலருக்கு ரொம்ப ஆயிலியாகவும், இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்கும். இவங்களுடைய ஸ்கின் பார்க்கும்போது நோஸ்லேயும் கண்ணோடைய சைட்லேயும் இந்த ஓரங்கள்லேயும் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ட்ரையாக இருக்குது. முள் மாதிரி குத்துற மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஸ்கின் ரொம்ப ட்ரையாக இருக்குது. எப்போவுமே அவங்க வந்து கிளென்சர் யூஸ் பண்ணாங்கன்னா அவங்களுடைய ஸ்கின் இந்த அளவுக்கு ட்ரை ஆகாமல் இருக்கும். அதனால் இப்போ நம்ம ஃபஸ்ட்டாக அவங்களுக்கு கிளென்சர் யூஸ் பண்ணுறோம். இந்த மாதிரி ஒரு வாஷ் கிளாத் அவங்க யூஸ் பண்ணலாம். குளிக்கும் பொழுது கிளென்ஸ் பண்ணி இந்த மாதிரி துடைச்சாங்கன்னா அவங்களுடைய ஸ்கின்னில் இருக்கிற ட்ரைனஸ் அவங்க ஈஸியாக சரி பண்ண முடியும். ஃபேஸ் நல்லா துடைச்சாச்சு, கிளென்ஸ் பண்ணிவிட்டு அடுத்ததான் அவங்களுக்கு யூஸ் பண்ண போகிறது மில்க் ப்ரோட்டீன் ப்ளீச். ஸோ இந்த மில்க் ப்ரோட்டீன் ப்ளீச் வந்து வெறும் பால், தேன் இது 2 தான் கலந்துருக்கு. இது ஒரு 2 டீஸ்பூன் அளவு அவங்க ஃபேஸ்க்கு சூப் வேணுன்றதாக இருக்கும். இந்த ப்ளீச் வந்து அவங்களுடைய ஹேரில் பட்டால் கூட எதுவுமே ஆகாது. அதனால் அவங்களுடைய ஃபுல் ஃபேஸ்லேயும் நான் இதை அப்ளை பண்ணுறேன். கண்ணுடைய அடிப்பகுதியில், நோஸ் மேலே, எங்கெல்லாம் ரொம்ப ட்ரையாக இருக்கும் அந்த இடங்களில் எல்லாமே அப்ளை பண்ணுறேன். அவங்களுடைய ஸ்கின் முன்னாடியோட கருத்து போயிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுடைய ஃபுல் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணலாம். முடியில் பட்டால் கூட கலர் மாறாது. இது ஸ்கின்னுடைய கலரை மட்டும்தான் மாற்றும். அதனால் இதை ஹேரில் மட்டும் படாமல் போடணும் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. ஃபுல் ஃபேஸ், நெக் எல்லா ஏரியாலையும் அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக மசாஜ் கொடுக்க போகிறேன். இதால் மசாஜ் பண்ணும்போது பாலும் தேனும் இதுதான் இதோடைய கலவை. நமக்கு தெரியும் எப்போவுமே பால் தேன் ரொம்ப நல்ல காம்பினேஷன். உள்ளே சாப்பிட்றதுக்கும் எவ்வளோ நல்லா இருக்குமோ அதே மாதிரி தான் ஸ்கின்னுக்கும் நல்ல பர்ஃபெக்டான நரிஷ்மெண்ட். அதனால் நோஸ் மேலே, அவங்களுடைய ஃபோர்ஹெட்டில், கண்ணோட அடிப்பகுதி எல்லா இடத்துலையும் இதை அப்ளை பண்ணுவேன். வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரியான ஒரு சிகிச்சையை அவங்க எடுத்துக்கலாம். டேன் ரிமூவலுக்காக இதை செய்யலாம். டைம் இருக்கிறவங்க பால் ஒரு டீஸ்பூனும் 4-5 சொட்டு தேன் கலந்து இந்த மாதிரி கூட நீங்களே செய்யலாம். நீங்கள் செய்யும்பொழுது ஹேரில் படாமல் செய்கிறது பெட்டராக இருக்கும். ஏன்னா ரொம்ப நேரம் விட்டுட்டிங்கன்னா ஹேருடைய கலர் கொஞ்சம் லைட் ப்ரௌனிஷாக மாறும். பட் இப்போ நம்ம ரொம்ப கொஞ்சம் நேரம் தான் வைக்க போகிறோம். அதனால எந்த விதமான மாறுதல்களும் இருக்காது. ஸோ நல்லா மசாஜ் பண்ணியிருக்கோம் ஃபுல் ஃபேஸில். கொஞ்சம் நேரம் விட்டுட்டு திரும்பவும் மசாஜ் பண்ண போகிறோம். ப்ளீச் போட்டு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுடைய ஃபுல் நெக்கில், சில பேருக்கு கழுத்து ரொம்ப கருப்பாக இருக்கும். ஏன்னா வெயிட் கெயின் ஆகும்பொழுது கழுத்து ரொம்ப கருப்பாயிடுறது. சில பேருக்கு வாய் சுற்றி கருமை பார்க்குறோம். சில பேருக்கு நோஸில், இன்னும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சீக் ஏரியாவில் பிக்மெண்டேஷன். ஏன்னா ஃபேஸ் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்போஸ்ட் ஒரு பார்ட் ஆஃப் த பாடி அப்படிங்கிறதுனால சீக்கிரமே உங்களுக்கு இந்த மாதிரி ஏரியாஸில் தான் ப்ராப்ளம் வருது. அதுவும் நெத்தியில் சில பேருக்கு ஹையாக இருக்கிற, இந்த போன் ஹையாக இருக்கிறவங்களுக்கு ஃபேட் ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால இந்த இடத்துல அவங்களுக்கு சீக்கிரமே டேன் ஆகும். இந்த மாதிரி உள்ளவங்க அப்பப்போ இதை கொஞ்சம் கேர் எடுத்து கவனிச்சாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப அதிகமாகாமல் அது சீக்கிரமே சரி பண்ண முடியும். நல்ல மசாஜும் பண்ணியாச்சு. இதை அடுத்ததான் நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ரொம்ப சாஃப்டான ஒரு காட்டன் வச்சு ரிமூவ் பண்ணலாம். ஃபுல் ஃபேஸ், நெக் இதை ஒரு பாடி ப்ளீச்சாகவும் யூஸ் பண்ணலாம். ஃபுல் பாடியில் சில பேருக்கு
முதுகில் ரொம்ப டார்க்காக இருக்கும், ஏன்னா வெயிலில் போவாங்க, பைக்கில் போவாங்க, அந்த மாதிரி இடங்களுக்கு இதை உடம்புக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். சில பேருக்கு காலில், எல்போஸில், முட்டிலெல்லாம் ரொம்ப டார்க்காக இருக்கும், அந்த மாதிரி உள்ள ஏரியாஸ்க்கும் நரிஷ்மெண்ட்டோட கூட நல்ல ஒரு டேன் ரிமூவல் ப்ராடக்ட் இது. ஃபுல்லாக எடுத்துகிட்டு பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்தில் யாமினி நம்ம பார்த்துருந்தோம். அவங்க ஃபேஸ் கொஞ்சம் ஆயிலியாகவும் டல்லாகவும் இருந்தது, சில இடங்களில் ரொம்ப ட்ரையாக இருந்தது, அவங்களுடைய நோஸ் மேலே இங்கெல்லாம். இப்போ அவங்களுக்கு லாக்டோ ப்ளீச் கொடுத்ததுக்கப்புறம் அவங்களுடைய ஃபேஸ் நல்ல பிரைட்டாகவும் க்ளோயிங்காகவும் இருக்குது. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணலாம். யாமினியோட ஃபேஸ் கொஞ்சம் டல்லாக இருந்தது. அவங்க ஸ்கூல்லேருந்து காலேஜுக்கு போகிற இந்த ஸ்டேஜில் நிறைய இடங்களுக்கு அவங்க வெயிலில் போனதுனால அவங்களுடைய ஸ்கின் ரொம்ப டேன் ஆயிருந்தது. அவங்களுடைய ஸ்கின்னை இப்போது ஜஸ்ட் லாக்டோ ப்ளீச், அதாவது மில்க் அண்ட் ஹனி ப்ளீச் செஞ்சு எவ்வளோ பிரைட்டாக மாற்றிருக்கோம் அப்படின்றத பார்த்தீங்க. நீங்களும் இதே மாதிரியான சேஃபான ப்ளீச்சை ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடில் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது வசுந்தரா. என்ன வியூவர்ஸ், வசுந்தரா மேம் வழக்கம் போல் இன்றைக்கும் டிஃப்ரெண்ட்டான ஏதோ ஒரு விஷயம் சொல்லி கொடுத்துருக்காங்க. நானும் அதை பார்த்துட்டு நானும் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்ப்பேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட நம்ம நிகழ்ச்சி முடியுது. அடுத்த நிகழ்ச்சியில் இதே டைமில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, my film நேஹா காயத்ரி. இது உங்கள் IBC தமிழின் ஆரோக்கியமே அழகு, a wellness show.